தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கருத்து கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். தேவனுக்கு மகிமை. இன்றும் தேவன் தருகிற வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராய் தேவனே, நம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிற சர்வலோகத்துக்கும் கர்த்தாவே துதிக்கிற ஏக சகராதிபதியை நம்மை துதிக்கிறோம். தேவனே ரட்சகாவை துதிக்கிறோம் கர்த்தாவே, நல்லவிளைக்காக ஸ்தோத்திரம். ஏழு நம்முடைய சன்னிதானத்தை கர்த்தாவை தேடுகின்றோம். தேவனை துதிக்கிறையா, நீர் கொடுத்த வார்த்தைகள் எடுத்துரைக்க ஆண்டவர் வல்லமைதாரும் கிருபைதாரும் வாக்கு வல்லமைதாரும் சாமி. கர்த்தாவை கேட்கின்ற உலகங்களிலே கர்த்தாவை ஆழமாய் பதிந்து தேவனை துதிக்கிறோம், கிரியை செய்ய முடியாக வேண்டிக் கொள்கின்றோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சுவாமி. ஸ்தோத்திரம் கர்த்தாவை, கிருபையாயிரம் ஆசீர்வதியும் பாத்திரம் தருகிறோம், ஏற்றுக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், உலகம் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம். தேவன் கொடுக்கிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே நிரந்தரமானது, அதுவே நிறைவானது, அதுவே மனிதனில் நிலைத்திருக்கும். நித்தியத்திலையும் நான் அனுபவிக்க போகிற சமாதானம் அதுதான். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தில் சொல்லும்போது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகின்றார் இந்த பிரகாரமாக. வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவராகிய தேவன் அதாவது சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்தார் என்று நாம் காணுகின்றோம். அந்த சமாதானத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மறுபடியும் பரலோகம் செல்லும் போது நம்முடைய சீடர்களுக்கு சொன்ன காரியம் என்ன என்றால், அதாவது நான் போகிறேன், சமாதானத்தை இங்கே வைத்து போகிறேன் என்று அவர் சொன்னார். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. உலகம் கொடுக்கிற அந்த சமாதானம் அனித்தியமான அந்த அழிந்து போகிற சமாதானம் அல்ல. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, அது நித்தியத்துக்குரிய சமாதானம் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சமாதானத்தை அவர் வைத்து போனார். இங்கு பூமியில் இருக்கும்போது அந்த சமாதானத்தை தமண்டை வருகிறவர்களுக்கு எல்லாம் அவர் கொடுத்தார். நோயாளிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், பாவங்களை மன்னித்தார். இவைகளெல்லாம் செய்து சமாதானத்துக்கு இடையூறாயிருக்கிற அவைகளை நீக்கி அவைகளை அருள் செய்தார். இப்பொழுது அந்த சமாதானத்தை வைத்துவிட்டு அவர் போயிருக்கின்றார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் வழியை நம்முடைய கையில் இருக்கிற சத்திய வேதம் நமக்கு தெளிவாக அவைகளை எடுத்துரைக்கிறதை நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அறுபடினால் இந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பக்தனாகிய அதாவது தாவீது ராஜா சங்கீதக்காரர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், சங்கீதம் 4வது சங்கீதம் 7வது வாக்கியத்தில் அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. உலகத்தில் மனிதர்கள் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறார்கள், அதாவது உலகத்தில் தானிய தவசங்கள் வேலைலாம் செய்கிறார்கள், இதிலே ஒரு சந்தோஷம் உண்டு. ஆனால் தேவன் எனக்கு தந்திருக்கிற சமாதானம் அப்படிப்பட்டது அல்ல என்று சொல்லுகிறது இந்த வாக்கியத்தில் நாம் பார்க்கலாம். வாசிப்போம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் இதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானம். அதாவது உலகத்தில் எத்தனை ஐஸ்வர்யவான்கள் இருக்கின்றார்கள், எப்படியோ இருக்கிறார்கள், அவையெல்லாம் குறைந்து போகிற சமாதானம். வயல்வெளிகள் விளையும் போது தானியங்கள் வந்து ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு வருடம் வறட்சியாகிவிட்டால், தானிய விளைச்சல் இல்லாமல் போய்விட்டால், அதாவது அந்த சமாதானம் போய்விடுகிறது என்று நாம் காணுகின்றோம். ஆனால் தேவன் கொடுக்கிற நான் பெற்றிருக்கிற இந்த சமாதானம் என்ன என்றால், இந்த சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் அல்லது திடீரென்று ஐஸ்வர்யமோ உலக நன்மைகளோ அவர்களுக்கு கிடைக்கிறதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது அல்லவா. அந்த சந்தோஷத்தை விட தேவன் அருளின சமாதானம் எனக்குள் இருக்கின்றது. அது இதைவிட மேன்மையானது, மேன்மைக்குரியது என்று சொல்லுகிறதை நாம் இங்கே காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு வேளை
பக்தர்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடு செய்கிறவர்களாக கூட நாம் இருக்கலாம், அதாவது அநேக நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆன்மீகத்தில் சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லையே. அப்படினால் அதை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் அறிய வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் தனித்திருந்து அவைகளை பெறுவது இல்லை. அவனுக்கு வழிகாட்டிகள் வேணும். அவனை அதாவது இந்த சமாதானத்துக்குள்ளாக நடத்தக்கூடிய தேவ மனிதர்கள் வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது 1 யோவான் 1 அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அதாவது நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கண்டவைகளையும் கேட்டதையும் தொட்டதையும் சுயபார்த்ததுமான ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்தால் சொல்லுகிறார். பாருங்க, வாசிக்கலாம். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். இருந்தால் உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கும்? நிறைவாக இருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். அதாவது நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கணும்? பரிசுத்தவான்களோடு இருக்கணும். தேவ மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவனிடத்திலிருந்து கண்டதையும் கேட்டதையும் தொட்டதையும் ருசி பார்த்ததுமான ஜீவ வார்த்தைகளை அறிவிக்கிற தேவ மனிதர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை பின்பற்றினால் அவர்களுடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நிறைவாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவன் சமாதானத்தை வைத்து போனார். ஆனால் அந்த சமாதானத்தை பெறுவது எப்படி? அதற்குரிய வழி அவர் காட்டியிருக்கிறார். அன்பானவர்களே, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற தேவ மனிதர்களோடு ஐக்கியம் வைக்கிறவருடைய சமாதானம் அது நிறைவாகவே இருக்கும். அது எப்பொழுது நிறைந்து வழிகின்றதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அல்லாத இடத்தில் தொடர்புடையவர்கள், அந்த அப்படி இல்லாத இடத்தில் அல்ல ஆலோசனை கேட்கின்றவர்கள் இந்த நிறைவான சமாதானத்துக்குள்ள வருகிறது இல்லை என்று நாம் காணுகிறோம். அதாவது சங்கீதத்தில் சொல்லியிருந்தது அல்லவா, அதாவது துன்மார்க்குடைய ஆலோசனை பாவிகளில் இல்லாமலும் பரிகாசகார உட்கார இடத்தில் உட்காராமலும் அவர்கள் கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகல் அதில் தியானமாக இருந்து அவைகளை கை கொள்ளும் போது அதாவது அவர்களுடைய காரியங்கள் வாய்க்கும் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லி இருக்கின்றது. அதாவது ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? அதாவது பரிசுத்தவான் என்ன சொல்லுகிறார்? எங்களோட ஐக்கியமாக இருங்கள், நாங்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, அதாவது நாங்கள் பிதாவையும் குமாரனையும் தேவனையும் நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனபடியினால் அவர் சமாதானம் பெறும் அல்லவா, அவரிடத்தில் நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறதுனால் அந்த சமாதானம் எங்களில் நிறைவாக இருக்கிறது. ஆனபடினால் எங்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சந்தோஷமும் நிறைவாக இருக்கும் என்று சொன்னார். வெறும் மனிதர்களை பற்றி அவர் சொல்லவில்லை. தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற தேவ மனிதர்களோடு ஐக்கியம் வைக்க வேண்டும், அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அதாவது அப்படிப்பட்டவர்களோடு தான் ஆராதனையும் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அதாவது இந்த லோகத்தில் மனிதனுடைய சமாதானத்தை கெடுப்பது பாவம் என்று நாம் காணுகின்றோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் போது அவர் இவ்வளமாக எழுதுகிறார் என்று நாம் இங்கே காணுகின்றோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 அதிகாரம் 22வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது, தீமோத்தேயு ஒரு வாலிபன், அப்படியே வாலிபர்களாக இருக்கிற எல்லாருக்கும் அதாவது பாலியத்துக்குரிய இச்சைகள் அவர்களிடத்தில் உண்டு, போராட்டம் உண்டு, உலகம் அவர்களை இழுக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அனுபவமுடையவர்களுக்கு அவர் என்ன எழுதுகிறார் என்றால், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று அவர் சொல்கின்றார். அதில் நிற்காது, அதை பார்க்காது, அங்கே அதாவது அவைகளை தியானிக்காது, பழகாது, அது உன்னுடைய சமாதானத்தை எடுத்து போடும். எத்தனை பேர் சொல்லுகிறதை கேட்கிறோமே, எவ்வளோ இன்பமாக இருந்தேன், எவ்வளோ கர்த்தரோடு உறவாக இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்படிப்பட்ட ஒன்று இந்த வாலியத்துக்குரிய இந்த உலகத்துக்குரிய இச்சை வந்து அந்த சமாதானத்தை விட்டு எடுத்து போட்டது, அந்த சமாதான பிரபு விட்டு என்னை பிரித்து விட்டது என்று சொல்லி ஏங்குகிற
சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் அல்லவா? அப்படினால் இங்கே நாம் இப்போ வாசிக்கலாம் 2 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வதுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. மற்றபடி சும்மா நாடுனா சமாதானம் கிடைக்காது. சமாதானம் கிடைக்க எல்லாவற்றுக்கும் ஒரு வழி இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த வழியை பின்பற்றித்தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய மற்றபடி அல்ல என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓடு, நடந்து போகாது, அதை விட்டு வேகமாய் கடந்து போய்விடு என்று வேதம் சொல்லுகிறது. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி, அதாவது சுத்த இருதயத்தோடு யார் தேவனை தொழுது கொள்கின்றார்களோ, யார் அந்த சுத்த இருதயத்தை அடைவதற்குரிய சத்தியத்தை பெற்றிருக்கின்றார்களோ, அந்த சத்தியபரரோடு ஐக்கியமாக இருக்கின்றார்களோ, அவர்களோடு சேர்ந்து ஆராதிக்கணும். அவர்களோடு ஆராதிக்கும் போது அவர்களுக்கு இந்த சமாதானம் கிடைக்கும். அவர்கள் அதை நாடினால் பெற்றுக் கொள்வார்கள். அங்கேதான் சமாதானம் இருக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுக்கு மகிமை. அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் நிறைந்த சமாதானத்தை தரவும் அல்லது நம்முடைய எதிர்கால வாழ்க்கை மகத்துவமான காரியங்களை செய்யவும், நமது மூலம் தம்மை வெளிப்படுத்தவும், நமக்கு கிருபைகள், வரங்கள், வல்லமைகளை ஆண்டவர் கொடுக்கவும், நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும் என்றால், இப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு தேவை என்று நாம் காணுகின்றோம். எப்படியும் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படி இருந்துட்டு போறார்கள், போதகரை பார்க்காதே போதகத்தை மட்டும் பார் என்று சொல்லுகிற நூதன உபதேசங்கள் இன்று பெருகி கொண்டு வருகிறது அல்லவா? அப்படினால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சுத்த இருதயமுடையவர்கள் எங்கே ஆராதிக்கின்றார்களோ, அந்த இருதயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சத்தியம் எங்கே இருக்கின்றதோ அவர்களோடு சேர்ந்து ஆராதனை செய். அவர்களோடு ஆராதனை செய்து நீதியும் சமாதானத்தையும் சுவாசத்தையும் அன்பையும் அடைமுடி நாடு என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினால் இந்த வார்த்தையை கேட்கின்ற அருமையானவர்களே, அதாவது சமாதானம் வேண்டும் என்று நாடுகிறீர்களா? அதற்காக உபவாசிக்கின்றீர்களா? அதற்காக பிரயாசப்படுகின்றீர்களா? அழுது ஜெபம் பண்ணுகின்றீர்களா? நாம் முழுவதும் விழித்திருக்கின்றீர்களா? ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இப்படிப்பட்டவர்களோடு ஆராதிக்க வேண்டும். அப்படி நமக்கு சுத்த இருதயம் கிடைக்கும். யாருக்கு சுத்த இருதயம் உண்டாயிற்றோ அங்கே சமாதானம் உண்டாயிரும். அந்த சமாதானம் பெறக்கூடிய தரிசனம் அங்கே உண்டாயிடும். இருதய சுத்தம் எங்கேயோ அங்கே அவர்கள் தேவரை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. தேவ தரிசனம் ஒரு மனிதனுக்கு உண்டாயிற்று என்றால் அவன் இன்பமாயிருப்பான், மகிழ்ச்சியாயிருப்பான். அவனுடைய உள்ளத்தில் அதாவது குழந்தை விட்டு எரிகிற அந்த மேலான அனுபவங்கள் அவனுக்கு உண்டு என்று நாம் காணுகின்றோம். ஆறுபடினால் இன்று அதுதான், அதாவது சரியா இல்லாதவர்கள், விழுந்து போனவர்கள், தெய்வீக நிலை இல்லாதவர்களிடத்தில் ஐக்கியம் வைத்து அநேகர் தேவனுடைய சமாதானத்தை இழந்து விட்டார்கள். நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்கிறது, காரியங்கள் ஒன்றும் வாய்க்கிறது இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். அப்படினால் ஐக்கியம், அதாவது ஆராதனை மாத்திரமல்ல, மற்றபடி உள்ள ஐக்கியமும் தேவ மனிதர்களோடு தான் இருக்க வேண்டும். நம்முடைய தேவ மனிதர்களோடு தான் இருக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பதோ சுத்தமான இருதயமுடையவர்களோடு சேர்ந்துதான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அப்படி செய்து கொண்டு நீ சமாதானத்தை நாடு, அது உனக்கு நிறைவாய் கிடைக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினா ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடினால பாலித்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. இங்கே ஒரு பரிசுத்தவானை நாம் பார்க்கின்றோம். அவருக்கு சின்ன வயதிலேயே தேவ தரிசனம் உண்டாயிற்று, பெரிய தரிசனம். அப்படினால அவருடைய அம்மா அப்பா பகைக்க வேண்டியிருந்தது, அவருடைய சகோதரர்கள் பகைக்க வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட பெரிய பகைமைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவருக்கும் பாலித்துக்குரிய இச்சை அவரை நெருக்கிறது என்று நாம் காணுகிறோம். அதற்கு எந்த தடையும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அந்த பாலித்துக்குரிய இச்சை இவரை பற்றி
பற்றி பிடித்தது என்று நாம் காணுகிறோம். தினமும் போராடினது. அவர் அவைகளுக்கு தன்னுடைய மனதை விடவில்லை. அவருடைய சிந்தனைகளை வேறுபக்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். திடீரென்று அந்த பாவம் வந்து பற்றி பிடிக்க, அந்த பாலித்துக்குரிய இச்சைக்குரிய காரியம் அவரை அதாவது விடமாட்டேன் என்று பிடித்தது. அதே அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் உதறி போட்டுவிட்டு ஓடினார், ஓடி தப்பித்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இப்படி நாம் பார்க்கின்றோம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, வஸ்திரத்தை அந்த பாவம் பிடித்து கொண்டது. ஆனால் அவர் என்ன செய்தார்? அவைகளை உதறி போட்டுவிட்டு ஓடி போனார் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அதனால் உண்டான நிந்தனைகள் அவருக்கு ஏராளம் இருந்தது. அதனால் உண்டான பாதிப்புகள் அதிகம். அவர் எத்தனையோ ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பெரிய ஒரு குற்றவாளியை போல அவர் அடைக்கப்பட்டிருந்தார். கவலைப்படவில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் வேறு என்று நாம் காணுகின்றோம். அவருடைய நோக்கமெல்லாம் உன்னதமானவர். சமாதான பிரபுவிடத்திலிருந்து வருகிற அந்த மெய் சமாதானத்தை நான் அனுபவிக்க வேண்டும். எனக்கு ஒரு இன்ப நாள் இருக்கிறது. என்னை பற்றி ஆண்டவராகிய தேவன் இவ்விதமாக எனக்கு தீர்க்க தரிசனம், தெய்வீக தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் எப்படி நடக்க முடியாது இல்லவா? அதைத்தான் இப்பொழுது கற்றுக்கொண்டு வருகின்றோம். தேவனுக்கு மகிமை. இந்த தெரிந்து கொள்ளுதலோ இந்த தேவ தரிசனமோ யாருக்கு உண்டாயிருக்கிறதோ அவர்களுக்கு சோதனையும் அதிகமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அதில் வீழ்த்துவதற்காக சத்துரு பிரயாசப்படுவான். அப்படினால் அவர்கள் நெருங்கி தேவ மனிதர்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். தேவ மனிதர்களோடு தேவ ஜனங்களோடு ஐக்கியம் இல்லாதவர்கள் வீழ்ச்சி அடைந்து ஈஸியாக விழுந்து போவார்கள் என்பது உண்மை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அங்கேதான் போய் ஆராதிக்க வேண்டும்? அவ்வளவு தூரத்தில் போய் ஏன் பக்கத்தில் நடக்கிற ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை செய்யவில்லையா என்று எண்ணி அப்படி போய் அதாவது எத்தனையோ பேர் சமாதானத்தை இழந்து போய்விட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனபடியினால் அதாவது இருதய சுத்தத்துக்குரிய ஆலோசனை வேண்டும். அதாவது வெறுமனே கர்த்தாவே 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 இயேசுவே என்று சொல்வதல்ல, சொல்லணும். ஆனால் அது மட்டும் போதாது. நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் அதை கவனிக்கணும். அவர் சொன்னதை கவனிக்கணும். கவனித்து அவைகளை நாம் கை கொள்ளும் போது இருதய சுத்தம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில், அப்படிப்பட்ட சுத்தவான்களுடைய கூட்டத்தில் போய் நம்ம ஆராதித்தால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. அதாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பிரகாரம் செய்யுங்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்ற வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கவனம் இல்லாமல், அதாவது கடவுள் இருக்கிறார் அப்படி ஒன்று அது என்று கை கொள்ள வேண்டியது இல்லை என்று சொல்லுகிறவர்களே கேளுங்கள். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இவனமாக நான் பார்க்கிறோம். என் கற்பனைகளை கவனித்தாயனால் நலமாயிருக்கும். கற்பனைகளை கவனிக்கணும். முதலாவது செவி கொடுக்கணும். சொல்லுகிறதை கவனிக்கணும். படிக்கிறதை சிந்திக்கணும். அப்படியே என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். எப்படி? அப்பொழுது சமாதானம் நதியை போலும். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். சமாதானம் இப்படி இருக்கும். தேவனுக்கு நதி புரண்டு வந்தது போல அந்த சமாதானம் அவனுடைய இதயத்திலிருந்து புறப்படும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அறுபடினால் சமாதானத்தை தேவன் வைத்து போயிருக்கின்றார். அவருடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அது உலகத்தில் போய் பெற்றுக்கொள்ளலாம் என்று விரும்பக்கூடாது. என்னுடைய சமாதானம் உண்டு. அந்த சமாதானம் அதாவது நிறைவாக இருக்கும். அந்த நிறைவு என்ன என்றால் நதி புரண்டு வருகிறது போல அது கொஞ்சம் கொஞ்சம் அதாவது அனுபவம் இல்லை, அது கூடின அனுபவம், அதற்கு கணக்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இறைவன் கொடுக்கின்றார். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தவானுடைய ஐக்கியம். அதற்கு எடுக்க வேண்டிய பிரயாசம்
வித்தியாசம் என சுத்த இருதயமுள்ள தேவ ஜனங்கள் ஆராதிக்கிற ஆராதன ஸ்தலத்தில் போய் ஆராதிப்பது, அப்படி ஆராதித்து சமாதானத்தை தேட வேண்டும். அங்கேதான் சமாதானம் இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக கற்பனைகளை கவனிக்கணும். தேவனுடைய கற்பனைகளை கவனிக்கணும். இதை நான் அறிந்து கொண்டதுதான் முழுமை என்று எண்ணக்கூடாது, யாருமே எண்ணக்கூடாது. அறிய வேண்டியது இன்னும் இருக்கிறது என்றுதான் பக்தர்கள் அறிந்து அவர்கள் நாடினார்கள், தேடினார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அநேகருக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அதான் நதிகள் புறப்பட்டு ஓடும். அந்த அப்படிப்பட்ட சுத்த இருதயத்திலிருந்து நதி புறப்பட்டு ஓடின என்ன செய்யும்? அநேக இடங்களில் சிலைக்கப்படுகிறோம். அதே மாதிரி ஒரு மனிதன் இந்த சமாதானத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வான். ஆனால் அவன் மூலமாக அநேகர் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் என்னால் மற்றவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படினால் தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகின்றது, சமாதானத்தை தேடி ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே கேளுங்கள், என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். நான் கற்பனை கொடுத்திருக்கிற வைத்திருக்கிற சமாதானத்தை நீங்கள் நிறைவாய், அளவில்லாமல் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்றால் கற்பனை கவனியுங்கள், கற்பனைக்கு செவி கொடுங்கள், படியுங்கள், போதிக்கும் போது கேளுங்கள், அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் சமாதானம் இப்படி இருக்கும் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. இறைவன் சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டு போய்விட்டார். தேவனுக்கு மகிமை. அதை நம்முடைய பக்தர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் காணுகிறோம். நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரத்தை, அந்த சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்கு என்ன சொன்னார் என்றால், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள். யாரையும் சவிக்க வேண்டாம், மற்றபடி எதுவும் செய்ய வேண்டாம், சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள். இருந்தால் அவனை சேரும், இல்லாவிட்டால் அது என்னிடத்தில் வந்துவிடும் என்று சொல்லாமல் அது உங்களிடத்திற்கு திரும்ப வந்துவிடும். அங்கேதான் அது வந்து இருக்கும். நான் உங்களிடத்தில் தான் அந்த சமாதானத்தை தந்திருக்கின்றேன், நீங்கள் அப்படி செய்யுங்கள் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது இப்படி நான் பார்க்கலாம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது. அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப வந்துடும். அந்த சமாதானம் உங்களிடத்துக்கு வந்துவிடும். உங்களிடத்தில் தான் சமாதானத்தை வைத்திருக்கிறேன், அதை அங்கேதான் தந்திருக்கின்றேன். நீங்கள் அதை மக்களுக்கு கொடுக்கணும். பெற்றுக்கொள்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? நாம் இருந்து சில சம்பவங்களை படித்துக் கொண்டே வருகிறோம் அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கு அது பலிதமாகும். நீங்கள் கூறின சமாதானம், அதாவது அவர்கள் பாத்திரமுள்ள வீடாக பாத்திரம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த சமாதானம் அவர்களை சேரும், அந்த வீட்டிலே தங்கியிருக்கும், அது கிரியை செய்யும். இல்லாவிட்டால் உங்கள் பின்னாலே உங்களோட வந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதனுடைய சமாதானம் வேண்டும் என்று மக்கள் விரும்பி இந்த லோகத்துக்குரியவைகளையே தேடி தேடி அதில் சமாதானத்தை அனுபவிக்க பார்க்கிறார்கள். அந்த சமாதானம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. நாளைக்கு இருக்கிறது அடுத்த நாள் இருக்காது. ஒரு கஷ்டம் வந்தால் அந்த சமாதானம் போய்விடும். ஒரு வருஷம் உளைச்சல் இல்லாவிட்டால் போய்விடும். 10 மாதம் வேலை இல்லாவிட்டால் போய்விடும். எல்லாம் போய்விடும். ஆனால் அந்த சமாதானம் போகாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சமாதானம் நம்மளே நிலைத்திருக்கத்தான் நாம் அறிந்து கொள்கிற காரியம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அதில் குறைபட்டுடன் சத்துருதான் செய்வான். தங்களை நடத்துகிறவர்களை பகைக்க வைப்பான், ஒதுங்கி போக வைப்பான். இப்படியே அவருடைய வாழ்க்கையை இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடுவான் என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால அதாவது தேவ ஜனங்கள், பரிசுத்தவான்களுடைய தெய்வீக பிள்ளைகள், சுத்த இருதயமுடையவர்கள் அவருடைய ஐக்கியத்தை விட்டுவிட்டு, அதாவது நல்லவர்கள் தெரிந்தவர்கள் என்று உலகத்தாரோடு ஐக்கியம் வைத்தால் சமாதானம் போய்விடும் என்று நாம் காணுகிறோம். தேவ மனிதர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணினாலும் அவர்கள் அங்கே வந்து சமாதான வாழ்த்துல தான் கூறுவார்கள். அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தால் அவர்களை சேரும், இல்லாவிட்டால் அவர்கள் பின்னாலே போய்விடும். தேவனுடைய ராட்சியம் என்பது இங்கே வந்திருக்கின்றது, அது இங்கே இருக்கின்றது. அதனுடைய அனுபவம் என்ன என்றால், அது பரிசுத்தாவினால் நிறைந்து
பரிசுத்தாவினால் நிறைந்து ஜெபிக்கிற ஆராதனை செய்கிற அதுதான் அந்த சந்தோஷம் என்று சொல்லி இங்கே அதாவது ரோமர்கள் நிறுவனம் 14ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதனால தேவனுடைய ராஜ்யம் அதல்ல இந்த பூமியில அனுபவிக்கிறது, புசிக்கிறது, குடிக்கிறது, உடுத்துறதும் வேறு எதையும் அனுபவிக்கிறதுனால் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் உலகத்தில் பெரிய மாடி வீடு, கோடி வீடு கட்டி தோப்புகளை வாங்கி சம்பாத்தியம் அந்த சந்தோஷம் அல்ல. பரவராட்சியத்தோட சந்தோஷம் என்ன? பரிசுத்தாவினால் நிறைந்து களிகூர்ந்து மகிழ்ச்சியா இருப்பது பரவராட்சியத்தோட அனுபவம். தேவனுடைய ராட்சியம் அதாவது சமாதானம், அதாவது தேவனுடைய ராட்சியம் மகிழ்ச்சியா இருப்பது, களிகூறுதல் உண்டாகிறது. அதை கர்த்தர் நமக்கு தருவதற்கு பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோக ராட்சியத்தினுடைய சந்தோஷத்தை இந்த பூமியில் அனுபவிக்க முடியாது என்று நாம் காணுகின்றோம். அந்த பரிசுத்த ஆவியை தேவனுடைய பிள்ளைகள் யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த பூமியில் அந்த பரலோக ராட்சியத்தினுடைய மகிழ்ச்சியை இங்கே அனுபவிக்க முடியும். பரிசுத்த ஆவி பெற்றிருந்தாலும் ஐக்கியம் தேவனீரோடு இருக்கணும். ஆராதனை சுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களோடு இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர்கள் தேவ கற்பனைகளை பிரமாணங்களை கவனிக்க வேண்டும். பிரமாணங்களை கைக்கொள்ள நதி வறண்டு வந்தது போல சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும். ஒரு சத்தியத்தை விட்டு விட்டால் அந்த சமாதானம் நதியில் தண்ணி குறைகிறது போல குறைய ஆரம்பித்து விடும் என்பது உண்மை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா சமாதானம் என்பது ஏதோ ஒரு தேனை தொட்டு விரலை தொட்டு நாக்கில் வைக்கிற மாதிரி உள்ள டேஸ்ட் அல்ல. அது குடித்து அனுபவிக்கிற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள் அதாவது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று நம்முடைய சீசர்களிடத்தில் அதை ஒப்படைத்திருக்கின்றார். அவர்கள் மூலமாக மக்களுக்கு அந்த சமாதானத்தை பகிர்ந்தளிக்கும் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு வீட்டுக்கு போகும்போது சமாதான வாழ்த்துக்களை கூறுங்கள், சமாதான பாத்திரம் இருந்தால் அவர்களை சேரும் என்று சொன்ன அருமையரட்சகருடைய வார்த்தையை நாம் மனதில் கொண்டு இவைகளிலே கவனமாயிருப்போம். வீணாக நம்முடைய சரீரத்தை ஒடுக்கிறதுனாலேயோ மற்ற காரியங்களை செய்கிறதுனாலேயோ ராமுழுவதும் முழித்திருக்கிறதுனாலேயோ வேறு எது ஒரு காரியத்தை செய்கிறதுனாலேயோ இந்த சமாதானம் கிடைக்காது. அதற்குரிய வழி இது. அவர் வைத்து போன சமாதானத்தை இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு நமக்கு கற்றுத் தருகிறபடியினால் அன்பானவர்களே, இவைகளை கவனித்து ஆண்டவர் அருளிருக்கிற நிறைவான சமாதானத்தை பெற்றுக் கொள்வோம். அருமரட்சக சமாதான பிரபு அவரிடத்திலிருந்து அல்ல அவர் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கொடுத்தாலும் குறையாத சமாதானத்தை கொண்டு வந்தவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். சீடர்களுக்கு சொன்னார், இந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உயர்த்தி அந்த பிறகு கவலையோடு இருந்தவர்களுக்கு அவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. தேவனுக்கு மகிமை. அப்படினால் அந்த சமாதானத்தை இப்படி பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அளவல்ல. அது பிரமாணத்தை கவனிக்க கைக்கொள்ள அது நதியை போல புரண்டு வருகிற சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறபடினால் அவ்விதமாக செய்து இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தரை ஆராதிக்கிற, இயேசுவை ஆராதிக்கிற, சமாதான பிறவை ஆராதிக்கிற அன்பானவர்களே, உங்களுடைய ஐக்கியமும் உங்களுடைய ஆராதனை முறைகளும் அவருடைய வாழ்க்கையில் தேவன் அருளி இருக்கிற கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளுதல் கவனமாக இருந்தால் இந்த சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இங்கே வைப்போம். நம்மளோட ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவை துதிக்கிறேன். இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். கர்த்தாவியை துதிக்கிறையா. உங்களுடைய வார்த்தையை உம்மிடத்திலிருந்து வந்த வார்த்தையை கொடுத்தோம் சுவாமி. அதை கேட்ட சபைகளில் மாத்திரமல்ல உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து அதிக பலனை கொடுக்கட்டும். அந்த மெய் சமாதானத்தை கொண்டு வந்தீரே, வைத்து விட்டு போனீரே, அந்த சமாதானத்தை இந்த முறையில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழி வகுத்திருக்கிறீர். பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஆசீர்வதிமையா கிருபை. செய்தி கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கு இடையூறாய் காணப்படுகிற எந்த குறைபாடுகள், விலகினங்கள், கவலைகள், துன்பங்கள் இருந்தாலும் அவைகளை மாற்றி போட கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவ்விதமாக செய்தரலும் ஆசீர்வதியும் கேட்டு சத்தியங்கள் மக்களுடைய உள்ளங்களில்
அது மாறாமல் அழியாமல் அது தங்கியிருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஏற்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.